சற்று முன் கிடைத்த செய்தி, சென்னையில் காவல்துறையை சேர்ந்த போலீஸ் ஒருவர் கஞ்சா விற்ற தகவல் பகீர். சற்று முன் கிடைத்த செய்தி, சென்னையில் காவல்துறையை சேர்ந்த போலீஸ் ஒருவர் கஞ்சா விற்ற செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஜிபே மூலம் ரூபாய் 25,000 வாங்கிக் கொண்டு கஞ்சா விற்ற காவலரிடம் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னை கொடுங்கியூர் பகுதியில் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக புளியந்தோப்பு காவல் துணை ஆணையருடைய தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் சோதனை நடத்திய போது 3 கிலோ கஞ்சா, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா மற்றும் கத்தி ஆகியவை பதுக்கி வைத்திருந்த தீபக் என்பவரை போலீசார் கைது செய்தார்கள். அதன் அடுத்து அவர் தொடர்பான விசாரணை நடத்திய போது அவரிடம் கூட்டாளிகள் குறித்து தகவல்கள் வெளியானது. உடனடியாக அவர்களை போலீசார் கைது செய்தார்கள். ஐயப்பன் தாங்கல் பகுதியை சேர்ந்த ஆகாஷ், அதே போல போரூர் பகுதியை சேர்ந்த வெற்றி கணேஷ் மற்றும் ஆவடியை சேர்ந்த விக்னேஷ் ஆகியோர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு தெரிய வந்து அவர்களை கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் இந்த கஞ்சா விற்பனையில் காவலர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அவருடைய பெயர் கணேஷ். இவர் போரூர் SRMC காவல் நிலையத்தில் பணியாற்றி வருவதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 25,000 ஜிபே மூலமாக பெற்றுக்கொண்டு இவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கிறது. கணேஷை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல அவருடைய கூட்டாளியான சுந்தர் என்பவரும் கைதாகி இருக்கிறார். இவரிடமிருந்தான் கஞ்சாவை பெற்று கணேஷ் விற்பனை செய்து வந்ததாக தெரிய வந்திருக்கிறது. கணேஷ் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசனையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். போரூர் SRMC காவல் நிலையம் என்பது ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட ஒரு காவல் நிலையமாக இருக்கிறது. அதனால் காவல் துணை தெரிவிக்கப்பட்டு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பான உத்தரவை பெறுவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கட்சியுடைய செல்போனை பறிமுதல் செய்து அதனை ஆய்வு செய்யவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.